வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து நாங்கள் வந்து இந்தியாவுக்கு உள்ள நுழைய விரும்பல, வேணான்னா நாங்கள் ஓடிடுறோம் ஒதுங்கிடுறோம் அப்பா, எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க, எங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் எந்த வித டீட்டெயில்ஸும் கேட்காதீங்க, இந்தியாவை விட்டு நாங்கள் ஓடிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நிறுவனம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், வாட்ஸ்அப் கம்பெனி வந்து ரொம்ப சேஃபாக வந்து டேட்டா அனுப்புவாங்க. இங்கே நான் அனுப்புகிறேன்னா நான் யாருக்கு அனுப்புகிறேன்னா அவங்களுக்கு மட்டும்தான் பார்க்க முடியும். அவ்வளவு சேஃபாக என்ன செய்கிறாங்க, வாட்ஸ்அப் கம்பெனி வந்து இயங்கிட்டு வருது. அதுலேயும் இப்போ நிறைய மெசேஜ் வந்து யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனு வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் வருது அதை வந்து மற்றவருடைய ஃபோனை தொடாமலே நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்க முடியுது. அதெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மக்கள் மத்தியில் வந்து வரும்போது அதே திருட்டுத்தனங்களை தான் முதல்ல வந்து நிறைய மெசேஜுகள் எல்லாம் அப்படி வரும்போது என்ன செய்வாங்க, மக்களை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுடைய மொபைலை தொடாமல் வாட்ஸ்அப்பில் என்னெல்லாம் வருது நம்ம கண்காணிக்க முடியுமான்னு அதெல்லாம் அப்படியெல்லாம் வந்து நிறைய கோல்மால்ஸ் நடக்குது. வாட்ஸ்அப் வழியே தான் நிறைய சீக்ரெட்டுகளை பரிமாறியாங்க, சில லிங்க்ஸோட பரிமாறியாங்க. அது எங்கேருந்து அனுப்பப்படுகிறது, அவ்வளோ ஃபேக்கான நியூஸ் எங்கேருந்து தொடங்குகிறது, அதை வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும், அதற்கு லெகுவாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் நம்ம சைபர் கிரைம் காவலர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம எங்கேருந்து அந்த லிங்க்ஸ் அனுப்பப்படுது, மற்றபடி தவறான மெசேஜ் அனுப்புகிறாங்க, இந்த பாம் பிளாஸ்ட் எல்லாம் நடக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வாட்ஸ்அப் வழியாக தான் நிறைய நடக்குது. ஜிமெயிலு ஐடி விளையாட்டுன்னு செய்கிறாங்க, ஜிமெயிலேருந்து அனுப்புகிறாங்க. உண்மையான வகையில் இல்லாமல் ஃபேக்கான ஐடியெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப் விளையாட்டு சில நம்பர்களை வந்து கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கிறதுனால தான் அதிகாரிகள்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இங்கே என்ன மெசேஜ் போகுது அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா திருட்டுத்தனமாட்டு ஒரு மெசேஜ் போகாது. அதுபோல் தவறுதலாட்டு என்ன செய்வாங்க, ஒரே ஐடியிலேருந்து என்ன செய்வாங்க 10-15 பேர்கிட்ட என்ன செய்வாங்க தொடர்பு கொண்டு இருப்பாங்க. வந்து அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், தவறுகளை எல்லாம் தவிர்க்கணும். அந்த தவறுகள் வராத வகையில் நம்ம இந்த சமுதாயமும் நம்முடைய நாடு உலக நாடுகள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த வாட்ஸ்அப் கம்பெனிக்காரங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அது வந்து லீக்கேஜ் ஆகிடும், தகவல்கள் வந்து லீக்கேஜ் ஆகும், அதனால என்ன செய்யும், சமூக விரோத செயல்கள் நிறைய நடைபெறும், நாட்டுக்கு நாடு எதிரான சம்பவங்கள் நிறைய நடைபெறும், மாறி மாறி ஒவ்வொரு அரசை பற்றி பேசுவாங்க, அதெல்லாம் வந்து லீக்கேஜ் ஆகும். அப்படின்னு வாட்ஸ்அப் கம்பெனி வந்து நமக்கு அவ்வளவு திறந்து ஓப்பனாக காட்ட வேண்டும், அப்படி அதற்கு வந்து தேவையில்லை. என்ன பண்ணலான்னு சொன்னால், ஒவ்வொரு சைபர் கிரைம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து மொபைல் நம்ம விருப்பத்துக்கு என்ன செய்கிறோம், ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறோம், நம்ம விருப்பத்துக்கு என்ன செய்கிறோம், ஏதாவது ஒரு பேரில் இறங்கி இது பண்ணுறோம், என்னென்ன சிஸ்டம் டிவைஸ்கள் யார் யார் யூஸ் பண்ணுறாங்க அந்த மொத்த தகவல்களும் நம்ம சேகரித்தாலே போதும். அப்படிப்பட்ட நேரங்களில் என்ன செய்யலான்ட்டுனா, நமக்கு டக்குன்னு சொல்லிட்டு உண்மையான பேரும் உண்மையான ஜிமெயில் ஐடியும் கொடுக்கும்போது என்ன செய்திடலாம், யாராவது இடையில விளையாடுறாங்களோ அதை வந்து கண்டுபிடிக்க வேண்டி நம்ம சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் வந்து ஒரு சிஸ்டத்தில் ஏதாவது மாற்றங்கள் தெரியும் போது அவங்க என்ன செய்யணும், அந்த சிஸ்டத்தை கொண்டு போய் டைரக்டாக அந்த ஆட்களை கண்டுபிடிக்க தகுந்தவாறு என்ன செய்யணும், சாஃப்ட்வேர் கருவிகளை என்ன செய்யணும், உருவாக்கணும். நம்ம சில மாற்றங்களை காணும்போது தான் நம்ம நாடுகள் என்ன செய்யும், உயர்வான பாதைக்கு செல்ல முடியும். நம்முடைய நம்பரில் இன்னொரு ஆட்கள் வந்து அந்த விளையாடுறாங்க, ஒரு ஆள்கிட்ட நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன செய்யும், ஃபோன் கட் ஆகுது, அப்புறமா என்ன செய்யுது, அந்த செயலிழப்பை உருவாக்குது, அந்த ஃபோன் வந்து செயலிழக்கப்படுது. நம்ம ஷாப்பில் கொண்டு கொடுக்கும்போது தான் என்ன செய்வாங்க, அவங்க வந்து புதுசாக என்ன செய்வாங்க, ஓப்பன் பண்ணி புதிய சாஃப்ட்வேர் போட்டு தராங்க. அந்த நிலைமைகள் எல்லாம் மாறணும். அவங்கவுங்க ஃபோனில் இன்னொரு ஆட்கள் வந்து என்டர் ஆகக்கூடாது, அந்த லெவலில் வந்து சேஃப் ஆகணும். நம்ம அப்படி இருந்தாலே போதும். இப்போ அந்த மெசேஜுகளை பார்த்து தான் அவங்கள கண்டுபிடிக்கணும். சில மெசேஜ் இந்த லிங்க் அனுப்புகிறாங்க, அந்த லிங்க் வந்து வெளியில் பரவி நிறைய தூரம் பரவின பின்னாடி தான் ஒரு ஃபேக்கான மெசேஜ்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுது. அதை வந்து தவிர்க்க தான் இவங்க என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு அரசுகளும் அதை வந்து முன்னிலைப்படுத்த முதல்ல வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்ய முடியும், அந்த நியூஸ் வந்து பரவ முடியாமல் யார் அனுப்புகிறா என்ன விஷயம்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பது சுலபமான இருக்கும்னு சொல்லிட்டு. நம்முடைய முக்கியமான கருத்து என்னவென்றால், நம்முடைய சிஸ்டம் டிவைஸில் என்ன செய்யக்கூடாது, இன்னொரு ஆட்கள் வந்து விளையாடக்கூடாது. ஜிமெயில் ஐடியாக இருந்தாலும் சரி, ஜிமெயில் ஐடி எல்லாருக்கும் தெரிஞ்சால் கூட பிரச்சனை இல்லை, அந்த நிலைமை உருவாகணும். ஏன்னா நம்ம ஜிமெயில் ஐடி எடுத்து அவங்க அக்கௌண்ட்டை கூட ஆட் பண்ணி யூடியூப்பு, இன்ஸ்டா அப்படியெல்லாம் இந்த காசு
கம்பெனிலேருந்து என்ன செய்வாங்க, காசு வரும்போது என்ன செய்வாங்க, நம்ம என்ட்ரு பண்ணியதை என்ன செய்யும், இவங்களுக்கு போயிட்டு தான் அவங்களுக்கு அடுத்து அந்த கம்பெனிக்கு போவோம். அந்த ஸ்டைலில் எல்லாம் இவங்க என்ன செய்யக்கூடாது, செட் பண்ணக்கூடாது. டைரக்டாகிட்ட ஒவ்வொரு கம்பெனி என்ன செய்யணும், பிரான்ச் ஆஃபீஸை என்ன செய்யணும், ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து நிலைநிறுத்தணும். அப்படி நிலைநிறுத்தி அந்த பிரான்ச்சஸ் ஆஃபீஸ் வழியாக மட்டுமே என்ன செய்யணும், ஜிமெயில் ஐடி பெறப்படணும். அப்போ தான் கூகுள் நிறுவனமும் வளர்ச்சியான பாதையில் செல்ல முடியும். ஒவ்வொரு நிறுவனங்களும் வளர்ச்சியான பாதைக்கு செல்ல வேண்டும் என்றால், ஒரு பாதுகாப்பான நிலைமை வேண்டும் என்றால் அவங்க பிரான்ச்சு ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கணும். அந்த வாட்ஸ்அப் நிறுவனம் சொன்னால் அந்த வாட்ஸ்அப் நிறுவனத்தின் பிரான்ச் வந்து இந்தியாவில் இருக்கணும். இந்தியாவிலேருந்து எவ்வளோ மெசேஜ்கள் பரிமாறப்படுகிறது அதையெல்லாம் இந்த பிரான்ச்சஸ் கண்காணிக்கும் போது மட்டும்தான் இப்படிப்பட்ட தவறான தகவல்கள் அப்படி பரவப்படுவதை தடுத்து நிறுத்த முடியும்.